Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இது ஒரு பிரவுன் மோனோக்ரோமேட்டிக் லுக். எனக்கு பிரவுன் மோனோக்ரோமேட்டிக் லுக்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். இது வேரபிளான ஒரு லுக். டஸ்கி ஸ்கின்னுக்கு சூப்பரா இருக்கும். எல்லா ஒகேஷனுக்கும் நீங்க பண்ணலாம். இன்ஃபேக்ட் எல்லா அவுட்ஃபிட்டுக்கு கூட பண்ணலாம். நீங்க எல்லாத்துக்குமே இது வந்து நியூட்ரலா செட் ஆகும். ஒரு பியூட்டிஃபுல்லான வேரபிளான ரொம்ப ஓவர் த டாப்பா இல்லாத மாதிரியான ஒரு லுக் தான் இது. ஸோ உங்களுக்கு நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். ஃபேஸ் வாஷ்க்கு என்னுடைய Dermavive Hydra கிளென்சர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு கிளென்சர். உங்களுக்கு ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் கூட இந்த கிளென்சர் உங்கள் ஸ்கின்ல ரொம்ப ஜென்டலாக இருக்க போது. இது நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சர் அண்ட் இதில் வந்து நேச்சுரல் கோயில் ஓட்மீல் இருக்கு. உங்களுடைய ஸ்கின்னோட pH லெவலில் இது பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதை போடுறதுனால என்னுடைய ஸ்கின் வந்து எக்ஸஸாக ட்ரை ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. அடுத்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு வைட்டமின் இ பேஸ் பண்ண ப்ராடக்ட். ஸோ அந்த ஒரு க்ளோ நேச்சுரலாக உங்கள் ஸ்கின்ல தெரியுற மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே என்னுடைய முகத்தில் நான் ஜென்ரஸாக அப்ளை பண்ணிப்பேன், நல்லா மசாஜ் பண்ணிப்பேன் அண்ட் கொஞ்சம் நேரம் என்னுடைய ஸ்கின்ல செட்டில் ஆகவும் விடுவேன். இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், கொஞ்சோண்டு டேக்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்கப் போடும்போது ஸ்பெசிஃபிக்காக இதை போடுறீங்க அப்படின்னா ஒரு மேக்கப் பேஸ் மாதிரியும் இருக்கும். நல்ல மேக்கப் பேஸ் மாதிரி உங்களுடைய மேக்கப்பை ரொம்ப நேரம் ஸ்கின்ல ஒட்டி பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இதை என்னுடைய கண்ணு மேலே கண்ணு கீழே நல்லா நான் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்கின்குள்ளே. அடுத்து கொஞ்சம் லிப் கிளாஸ் போட்டுக்கிறேன். என்னுடைய லிப்ஸ் வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேக்கப் பண்ணும்போது. லிப் பாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், பட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஜூசினஸ் இருக்கிறதுக்காக நான் வந்து கிளாஸ் போட்டிருக்கேன். ப்ரைமர் ஸ்லாஷ் ஃபேஸ் பேஸ் மாதிரி இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஷேட் கோல்ட் லைட் ஃப்ரம் மேக். கலர் கரெக்ஷனுக்கு பேக்கோட டேக் ஓவர் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஷேட் ரஸ்டி ஆரஞ்ச். ப்ளூமோட பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சுட்டு என்னுடைய ஆரஞ்ச் கரெக்டரை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்டர் உங்கள் ஸ்கின்ல டிஸ்கலரேஷன்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ் இதெல்லாம் இருக்குன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃபவுண்டேஷன் கிரே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு சின்ன லேயர் கன்சீலிங் பண்ணிக்க போகிறேன். மேக்கப் ஃபார் அவரோட ஃபுல் கவரேஜ் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் ஏற்கனவே போட்ட ஆரஞ்ச் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஹைலைட்டிங் வேணும் அப்படின்றதுக்காக சுகரோட இந்த லிக்விட் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் எனக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் ஜாஸ்தியாக வேணுமோ அங்கே மட்டும் டாட் பண்ணிவிட்டு குவிக்காக என்னுடைய கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷ் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்டை வந்துட்டு பஃப் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பேஸ்க்கு நான் 2 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து லாக்மேயோட 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் ஷேட் 390. அதுக்கப்புறம் ஒரு லைட்டர் ஷேடாக இன்னைக்கு எஸ்டே lauderோட டபுள் வேர் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஷேட் பிரான்ஸ். ஃபர்ஸ்ட் என்னுடைய லாக்மே ஃபவுண்டேஷனை எடுத்துக்கிட்டு என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய எஸ்டே lauder ஃபவுண்டேஷன் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் அந்த ஒரு லைட்னஸ் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே இன்னைக்கு எனக்கு கன்சீலர் மாதிரி ஒர்க் ஆக போகுது. எனக்கு அந்த பேஸ் கொஞ்சம் டியூவியாகவே இருக்கணும் அப்படின்றதுனால ஹை கவரேஜ்லாம் மேட்டிஃபைங் கன்சீலர் மாதிரி எதுவும் போடல. ஃபவுண்டேஷனோடய நான் நிறுத்திக்கிட்டேன். லைட்டாக அந்த டியூவினஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு. பவுடர் வச்சு செட் பண்ணும்போதும் ஒரு ஹேலோ க்ளோ இருக்கிற மாதிரியான பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஸோ அதுக்கு நான் Too Facedோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய க்ரீம் பேஸை நான் செட் பண்ணிக்கிறேன். ப்ரான்சருக்கு பெனிஃபிட்டோட ஹுலா கேரமல் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு என்னுடைய பெனிஃபிட் காப்ரோ ஐப்ரோ பொமாட் எடுத்துக்கிறேன்.
ஐப்ரோஸ் டன். ஐஷேடோ நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க போகிறேன். ஒரே ஒரு ஐஷேடோ கலர்பாப்ல இருந்து இந்த ஒரு சிங்கிள் பேன் ஐஷேடோ இருக்குது. இது உடஞ்சி போயிருக்கு, ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. ஷேட் ஃப்ரீ ரெயின். இது சூப்பர் ஷாக் ஐஷேடோ. இது நல்ல ஒரு பிரான்சி ப்ரௌன் கோல்டு ஐஷேடோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலர்ஸ். இதை எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னா என்னுடைய அப்பர் லேஷ் லைனை நான் லைன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வெட் n வைல்டோட இந்த H2O லிக்விட் ஐலைனர் நான் எடுத்துக்கிறேன். ஷேட் டார்க் ப்ரௌன். அதே ஐஷேடோவே ஒரு குட்டி ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் கொஞ்சமாக நான் பேக் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரௌன் கோல் பென்சில் எடுத்துக்கிறேன் பர்பிளில் இருந்து. அதை எடுத்து என்னுடைய வாட்டர் லைனை நான் டைட் லைன் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு கே பியூட்டியோட மஸ்காரா எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஐஸ் ஆல்மோஸ்ட் டன். நான் எப்படியும் ஃபால்ஸி சுட்டுவேன், அது லாஸ்ட் ஸ்டெப். ப்ளஷ்க்கு நான் இன்றைக்கி லாரியலோட சிட்டி எக்ஸ்ப்ளோரர் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரௌன் டோன்ட் பீச் ஷிம்மரி ப்ளஷ் இந்த ப்ளஷ். ஹைலைட்டருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஹைலைட்டர் பிரிக் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த டார்க் ப்ரௌன் கலர் தான் வந்துட்டு இன்றைக்கி ஹைலைட்டராக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் அது ரொம்ப தெரியல அப்படின்னா இருக்க ஒரு லைட் ஷேடோட நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவே நல்லா தெரியுது. இப்போ நான் இதே ஹைலைட்டரே எடுத்து என்னுடைய ஐஸோட இன்னர் லோவர் கார்னரை வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு நான் கலபாரோட சாக்லேட் ப்ரௌன் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ப்ரௌன் கலர் லிப் லைனரில் இதை எடுத்து ஃபஸ்ட்டு நான் என்னுடைய லிப்ஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கூல் டோனான ப்ரௌனும் வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய மேக் செஸ்ட்நட் ஷேட் எடுத்து இது மேலே இன்னொரு ஒரு லேயர் கொடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட இதை நான் வந்து மியூட் டவுன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கீரோ பியூட்டியிலேருந்து ரோஸ்டட் வால்நட் அப்படின்ற இந்த ஒரு லிப் கிளாஸ் மாதிரி இருக்க ப்ராடக்ட் எடுத்து போட்டுக்கிறேன். I love it. நம்ம கீரோவோட வாசனை அப்படியே ஒரு வெண்ணிலா நோட்டோட. ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் மோனோக்ரோமேட்டிக் லுக் மாதிரி பண்ணுறது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான விஷயம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ அண்ட் த லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.